So guys, welcome back to another video. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக்டவுனோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் செக்மெண்ட் வந்து நடக்குது பிட்வீன் நம்ம குந்தர் அண்ட் நிக்காலிஸ். கான்ட்ராக்ட் சைனிங் வந்து நடக்குது. நம்ம நிக்காலிஸ் வராரு, குந்தர் வந்து வராரு, அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் பேஸும் வந்து இருக்காரு. அண்ட் நம்ம நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. அவர் வந்து தன்னோட ஜென்ரல் மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்து அஃபிஷியலி வந்து ரிலிக்வெஸ்ட் வந்து பண்ணுறாரு குந்தர் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தரும் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்காலிஸை வந்து கலாய்க்கிறாரு. நீ வந்து எங்கெங்கேயோ வந்து பெரிய பெரிய சாம்பியன்லாம் வந்து இருந்த, ஆனால் நீ வந்து ஏன் முன்னாடி வந்து வெறும் ஒரு மொக்க ரெஸ்லர் தான், நீ வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது, என்னோட வாட்சோட வேலையே பார்த்தீங்கன்னா உன்னோட சேலரியோட அதிகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வந்து கலாய்க்கிறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தரை பார்த்தீங்கன்னா நம்மளோட நிக்காலிஸ் வந்து பிச்சுன்னு வந்து சொல்லிடுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம குந்தர் வந்து அட்டாக் வந்து பண்ணிடுறாரு நம்ம நிக்காலிஸ் மேலே. ஒரு பவர் பாம் வந்து போட்டுறாரு நிக்காலிஸுக்கு டேபிள் மேலே. இவங்களுக்கான கான்ட்ராக்ட் பார்த்தா ஆஃபீஸியலி வந்து சைன் வந்து ஆகிடும். இவங்களுக்கான மேட்சும் வந்து ஆஃபீஸியலி வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகிடுச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம். நம்மளோட சாமி ஜெயின் வந்து ரொம்ப வந்து கிராஷ் அவுட் வந்து ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருதுன்னா, ஸோ சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஒரு நம்பர் 1 கண்டென்டர் மேட்ச் வந்து நடக்க போகுது. எதுக்காகனா அது வந்து WWE அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்காக. ஸோ அது வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நடக்கும். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் 4-way மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க சம்மர் ஸ்லாமில் WWE அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்போட நம்பர் 1 கண்டென்டருக்காக. தென் அந்த ஃபேட்டல் 4-way மேட்ச்க்காக வந்து யாரெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸை வந்து பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து டேமியன் பிரிஸ், ஃபின் பேலர், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராய்ஸ் கேஸு. ஸோ இவங்களுக்கான ஃபேட்டல் 4-way மேட்ச் வந்து மெயின் இவென்ட்காக வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 women tag team மேட்ச் கூட வந்து ஆஃபீஷியலி வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு சம்மர் ஸ்லாம்காக. ஸோ நிக்கி பெல்லா வந்து இங்கே வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா பேஜ் அண்ட் நம்மளோட ப்ரீ பெல்லா வந்து ஜாயின் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீ பெல்லா அண்ட் நம்மளோட பேஜ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது சம்மர் ஸ்லாமில். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம். ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் அண்ட் குந்தர் வந்து இருக்காங்க. ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் வந்து கலாய்க்கிறாரு. ஸோ நீ வந்து நெக்ஸ்ட் இன் லைன் வந்து வர போறியா, ஸோ நீ வந்து சாம்பியன் ஆகி 10 வருஷம் ஆகுது, அண்ட் நீ வந்து நெக்ஸ்ட் இன் லைன் வந்து வர போறியா WWE சாம்பியன்ஷிப்காக. ஸோ அது சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வந்து சிரிச்சுன்னு இருந்தார். ஸோ இவங்களுக்கான ஃபீல்ட் கூட வந்து WWE வந்து டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீன் கூட வந்து குவாலிஃபை வந்து ஆகிட்டாங்க லேடர் மேட்சுக்காக. ஸோ WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான லேடர் மேட்ச் வந்து நடக்க போதில்லை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீன் வந்து குவாலிஃபை வந்து ஆயிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம் பிட்வீன் நம்ம டேமியன் பீஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பீஸ் வந்து மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாய்ஸ் ஆர் சிக் டயர்ட் ஆஃப் தி சேம் பீப்புள் பீங் தி ஃபேஸ் ஆஃப் தி பிராண்ட். ஸோ இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோடி ரோட்ஸ் தான் வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து எல்லாரும் வந்து சிக் ஆகிட்டாங்க, எல்லாரும் வந்து டயர்டாக வந்து ஆகிட்டாங்க. ஸோ சேம் பீப்புள் வந்து இந்த ஸ்மாக்டவுனோட பிராண்டாக வந்து இன்னும் வந்து இருக்கா, சேம் பீப்புள் வந்து இன்னும் ஃபேஸ் ஆஃப் தி ஸ்மாக்டவுன்லாம் வந்து இருக்கான்னு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் நடுவில் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம். நம்ம கோடி ரோட்ஸ் வந்து வராரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் பங்க்கும் வந்து வராரு. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து எங்கள் நடுவில் வந்து என்ன வந்து நடக்குதுன்னா, சிஎம் பங்க் வந்து மைக் வந்து கேட்பாரு நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட. அண்ட் கோடி ரோட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து இருந்துச்சு. ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்து கொடுக்கலான்னு வந்து இருந்தார் நம்மளோட சிஎம் பங்க் கிட்ட. ஆனால் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வேணும்னே வந்து கீழே வந்து போட்டுறாரு ஒரு மைக்கை. ஸோ சிஎம் பங்கோட கையில் வந்து கொடுக்காம அந்த மைக்கை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கீழே வந்து போட்டுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து கோவமாயிடுறாரு, அவரோட ஜாக்கெட் எல்லாம் வந்து கழட்டிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மைக் வந்து வாங்குறாரு கீழேருந்து. அண்ட் இவங்க நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு, நீ வந்து பைப் பாம் வந்து டெலிவர் வந்து பண்ண இந்த இண்டஸ்ட்ரியில், ஆனால் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ராப் பண்ணது வந்து நியூக்கு. ஸோ நான் வந்து நியூக்கு வந்து டெலிவர் வந்து பண்ணேன், அண்ட் எனக்கு வந்து இன்னும் வந்து பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு, திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் ராஸ்டர் எவர் assembled in the WWE history and I am gonna be honest, I don't sweat any of them பட் யூ. அவர் வந்து என்ன வந்து சொல்கிறாருன்னா, இப்போதே பார்த்தீங்கன்னா WWE ராஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து செம்மையாக வந்து இருக்குது. இப்போ இருக்க ராஸ்டர் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இருக்குது. அண்ட் நான் வந்து இந்த ராஸ்டரில் வந்து யார் பார்த்தும் வந்து ஸ்வெட்டெலாம் வந்து ஆக மாட்டேன், ஆனால் நீ வந்து ஆவேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து ஷார்ட் வந்து எடுக்கிறாரு நம்ம சிஎம் பங்க் மேலே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு, இன் 2022 ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் யூ, ஐ வாட்ச்ட் யூ ஷோ மீ தட் தேர் இஸ் அ வே பேக். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து
சொல்கிறாரு, ஐ ஆம் சிஎம் பங்க், ஐ ஆம் தி பெஸ்ட் இன் த வேர்ல்ட் இன் திஸ் ரிங், ஆன் திஸ் மைக்ரோ நோபடி கேன் டச் மீ, நாட் ஈவன் டஸ்டி கிட்னு பார்த்தா நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்லிடுறாரு நம்மளோட கோடி ரோட்ஸ் கிட்ட. ஸோ டஸ்டி ரோட்ஸை பார்த்தா இங்கே வந்து லைட்டாக வந்து இங்கே வந்து இன்வால்வ் வந்து பண்ணுறாரு நம்மளோட சிஎம் பங்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சிஎம் பங்க் வந்து மைக்கை வந்து தூக்கி போட்டு அவர் வந்து போலான்னு வந்து பார்ப்பார். ஆனால் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நம்மளோட சிஎம் பங்க் வந்து நிறுத்துறாரு. அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு, ஸோ சம்மர் ஸ்லாமில் வந்து நான் வந்து உன்னை வந்து பீட் பண்ண போகிறேன். அண்ட் சம்மர் ஸ்லாமில் வந்து நான் வந்து 4 டைம் WWE சாம்பியனாக வந்து ஆக போகிறேன். அண்ட் சம்மர் ஸ்லாமோட எண்டிங்கில் வந்து என்னோட தீம் சாங் தான் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் வந்து என்னோட தீம் சாங் தான் வந்து இப்போ வந்து ப்ளே ஆக போகுது. ஸோ ஹிட் மை மியூசிக்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு. அண்ட் இதோட பார்த்தா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. ஸோ லைட்டாக பார்த்தா இவங்களுக்குள்ள வந்து டென்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து கிரியேட் வந்து ஆயிருக்கு. ஸோ லுக் லைக் நம்ம கோடி ரோட்ஸ் தான் வந்து லைட்டாக வந்து இங்கே வந்து ஹீலாக வந்து தெரியுறாரு. ஸோ அவர் வந்து சொல்கிற விதம் எல்லாமே பார்த்தா லைட்டாக வந்து ஹீல் தனமாக தான் வந்து இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து மெயின் ஈவெண்ட் வந்து பார்க்குறோம். மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தா ஃபேட்டல் 4-way மேட்ச் வந்து நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம ராய்ஸ் கீஸ் வந்து இருந்தார்ல, ஸோ அதனால் வந்து LA நைட்டு, ஜே உசோ, ஜிம்மி உசோ, நம்மளோட சோலோ சிக்கோ இவங்க எல்லாரும் பார்த்தா கடைசியில் வந்து இன்வால்வ் வந்து ஆகிடுவாங்க. ஸோ நம்ம ராய்ஸ் கீஸோ பார்த்தா லாஸ்ட்டில் வந்து டிஸ்ட்ராக்ட் வந்து ஆகிடுவார். அண்ட் கடைசியில் பார்த்தா நம்மளோட டேமியன் பீஸ்ட்டுக்கு வந்து ஃபின்பேலை வந்து ஸ்டாம்ப் வந்து போகிறாரு. அண்ட் ஃபின்பேலை பார்த்தா ஆஃபீஷியலி வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிடுறாரு சம்மர் ஸ்லாம்காக. ஸோ ஃபின்பேலை பார்த்தா இந்த ஃபேட்டல் 4-way மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாரு. அண்ட் ஃபின்பேலை வெர்சஸ் சாமி ஜெயின்கான மேட்ச் வந்து நடக்க போகுது சம்மர் ஸ்லாமில். ஸோ நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சாக வந்து அது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக வந்து சேலஞ்ச் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபின் பேலருக்கு வந்து ஒரு நல்ல விக்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. ஒரு மேஜரான விக்ட்ரி வந்து நம்ம ஃபின் பேலருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹோப் பண்ணுவோம் அவர் வந்து சம்மர் ஸ்லாம்லேயே வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவார். அண்ட் அவர் வந்து நம்பர் 1 கண்டெண்டராக வந்து ஆகிடுவார் அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக. ஸோ அவள் தான் இந்த வீடியோக்களை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.